சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, 2 வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஒரு பெரிய பூண்டு கட்டியை தனியாக இது மாதிரி உரித்து வச்சுக்கோங்க, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை எடுத்து வச்சுக்கோங்க, மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மிளகாய் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளியை வந்து நம்ம கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். புளி தனியாக எடுத்து வச்சுருந்தோம்னா அது தனியாக அது மாதிரி கரைச்சிக்கலாம். அடுத்தது ஒரு வெங்காயமும் ஒரே ஒரு தக்காளியும் எடுத்து இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிங்க, பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கிங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டோம். மேலே ஒரு கடாய் வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க, கடலெண்ணெய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம்